ராமமூர்த்திங்கிறவரு மசால் பூரி பானிபூரிலாம் போட்டு எடுத்துட்டு போய் தெரு தெருவா வியாபாரம் பண்ணுவாரு. அடியே சிந்தாமணி, சிந்தாமணி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? எல்லாத்தையும் வண்டியில எடுத்து வச்சியா இல்லையா? மணி ஆயிடுச்சுடி, சீக்கிரம் வா. ஐயையோ, என்னைய போட்டு பாடா படுத்திடுவீங்க. கொஞ்ச நேரம் உள்ள இருக்க விட மாட்டேங்கிறீங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நீங்க தயவு செஞ்சு வேலை கிளம்புங்க. ஐயப்பா, நீங்க வீட்டுல இருந்தாலே பரபரன்னு தான் இருக்குது உங்களுக்கு. நீங்க நல்லா துருத்துருன்னு இருக்கிறது இல்லாம என்னையும் துருத்துருன்னு ஆக்கிடுறீங்க. முதல்ல வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க, மணி ஆயிடுச்சு. நீ லேட் பண்ணிட்டு என்னைய கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? ஒழுங்கா மத்தியான சாப்பாடை 2 மணிக்குள்ளேயே செஞ்சு வச்சிரு. எனக்கு ரொம்ப பசிக்கும், புரியுதா? நான் போய் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன். இன்னைக்காச்சும் வியாபாரம் நல்லா போகணும்னு வேண்டிக்கிடியே. நான் போற 4 லைனுமே நிறைய பேர் வந்து வாங்கணும்னு வேண்டிக்க. என்ன, நான் போயிட்டு வரேன். என்னங்க, இன்னைக்கு உங்களோட வியாபாரம் ரொம்ப அமோகமா போகும். நீங்க இந்த பொருள்லாம் இன்னைக்கு வித்துட்டு தான் நைட்டு வீட்டுக்கே வருவீங்க பாருங்களே. விற்காம வரவே மாட்டீங்க. எல்லா பொருளும் தீர்ந்துருக்கும். ஒரு பொருள் கூட இருக்காது பாருங்க. ஷப்பா, இவருக்கு பதில் சொல்லியே நமக்கு காலமே ஓடி போயிடும் போல இருக்கே. கொஞ்ச நேரம் வீட்டில் நிம்மதியாவது தூங்குவோம், போவோம். வாங்க வாங்க, பானிபூரி, பேல்பூரி, மசால் பூரி, எல்லா பூரி இருக்குது நம்ம கிட்ட. வாங்கம்மா வாங்க. காரப்பொரி கூட நம்ம கிட்ட இருக்குது. வாங்க வாங்க, சாப்பிட்றதுக்கு வாங்க. அட, எவ்வளோ நேரம் ஆச்சு கூப்பிட்டு? என்ன எப்போ வரீங்க? சரி, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, நான் நல்லா சூடா போட்டு தரேன். பானிபூரி மட்டும் சூடா போட்டு தர முடியாது, சரியா? மற்ற எல்லாமே சூடா போட்டு தந்துடுறேன். எனக்கு பானிபூரி ஒரு பிளேட் கொடுங்க. ரசம் நிறைய ஊற்றி கொடுங்க. ரசம் எனக்கு பத்தவே மாட்டேங்குது. காரசாரமா இல்லாம எனக்கு ஸ்பைசி கம்மியா போட்டு கொடுங்க. யாப்பா, எனக்கு நல்லா மசால் பூரியை கிண்டி கொடுப்பா. நல்லா அந்த பானிபூரியெலாம் நிறைய உடச்சி போட்டு விடு. கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்குது பத்துக்க. ஏங்க, எனக்கும் பானிபூரியே கொடுத்துருங்க. நல்லா எனக்கு அந்த இதில் வெங்காயம்லாம் நிறைய ஸ்டஃப் பண்ணி கொடுங்க. வெங்காயம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி சரி, நீங்கள் ஆர்டர் கொடுத்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சு தந்துடுறேன். நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்ல, இருங்க. அங்கே இருந்த மக்கள் கேட்ட மாதிரி பானிபூரி மசால் பூரிலாம் ரொம்ப அருமையாக அவர் போட்டு கொடுத்தாரு. ராமமூர்த்தி தன்னோட வண்டி எடுத்துட்டு அடுத்த தெருவுக்கு வியாபாரம் பண்ண போனாரு. வாங்க வாங்க, மசால் பூரி, பேல்பூரி, காரப்பூரி, எல்லா பூரியும் இருக்குதுமா. வாங்க வாங்க, சாப்பிட்றதுக்கு வாங்க. ருசியா இருக்கும், வாங்க. ஆனா ராமமூர்த்தி எவ்வளோ கத்தியுமே அன்னைக்கு எந்த கூட்டமும் ராமமூர்த்தி கடை பக்கத்தே வரல. இதை நினைச்சு ராமமூர்த்தி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவரு ரொம்ப நேரமா அதே இடத்துல காத்திருக்கலான்னு காத்திருந்தாரு. என்னடா இது, எப்பவுமே இந்த தெருவில் வந்தால் நல்ல வியாபாரம் ஆகும். இன்னைக்கு ஒரு பை கூட வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். என்னாச்சுன்னு தெரியலையே. எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டீங்களா? என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ச்சே. அம்மா அம்மா, கொஞ்சம் இங்கே வாமோ. என்னங்கண்ணே, என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? ஓஹோ, இதை வாங்குறதுக்காக கூப்பிட்டீங்களா? ஐயோ, எனக்கு வேணானே. நான் ஆல்ரெடி வாங்கி சாப்பிட்டேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏமா, நானே இப்போ தானே இதை வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். அதுக்குள்ளே நீ வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆமாம், இந்த தெருக்குள்ளே இருக்கவங்க யாருமே இன்னைக்கு என் கடையில் வந்து வாங்க வரலையே. என்னாச்சு? எப்பவும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றதுக்காக வருவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் கூட காணோமே. அது ஒன்றும் இல்லைனே, இதே வண்டி மாதிரி வச்சுட்டு இன்னொரு ஆள் இங்கிட்டு வந்தாரு. அவர்கிட்ட எல்லாருமே வாங்கி சாப்பிட்டாங்க. அவரும் நல்ல பானிபூரி மசால் பூரிலாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. எல்லாமே சுத்தமாக கொடுத்துருந்தாரா, அதனால மக்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். அதனால வாங்கியிருப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு வியாபாரம் ஆகாம இருக்கும். அப்படியா? அந்த ஆள் எங்க இருக்காரு? எங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு? கொஞ்சம் சொல்லுமா. ஏங்கனே, மசால் பூரி அந்த மாதிரி விற்க வந்தவர்கிட்ட உங்களோட அட்ரஸ் எல்லாம் என்னன்னா நான் கேட்க முடியும்? பேசாம போங்கனே. ஐயோ, யாரும் தெரியலையே. ஏன் லைன்ல வந்து வித்துட்டு போயிருக்கிறான். இன்னைக்கு வியாபாரமே காலி ஆயிருமே. அடுத்த தெருவுக்கு போய் பார்ப்போம். அவன் அடுத்த தெருவுக்கும் போய் பார்த்தான். அடுத்த தெருவுலையுமே ஒரு கூட்டம் கூட அவன் கடையில வாங்கி சாப்பிட்றதுக்காக வரல. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்கம்மா. ஏன் எல்லாம் உள்ள இருக்கீங்க? எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. என்னையா ராமமூர்த்தி, இப்போ வந்திருக்கிற? நம்ம ஏரியா மக்கள்லாம் முன்னாடியே ஒருத்தட்ட வாங்கிட்டாங்களே. அப்புறம் எப்படி நீ கூவி கூவி கூப்பிட்டா வருவாங்க? அவங்களாம் வாங்கி சாப்பிட்டு சின்னே செரிச்சிருப்பாங்க. நேரம் போ, பேசாட்டு வேலையை பார்த்துட்டு. 10 வருஷமா இந்த 4 லைனே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்தவன் அதிகாரமா அதை பிடிச்சிட்டு போவானா? இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். இவன் யாருன்னு கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் இருக்குது. இவன் யாருன்னு எனக்கு தெரியலையே இப்போ வரைக்கும். அவன் எப்படி இருந்தானு சொல்லுங்க. ராமமூர்த்திக்கு அவனோட அடையாளத்தை வச்சு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. என்னங்க, இன்னைக்கு காலையில ரொம்ப சந்தோஷமா சொல்லி அனுப்பிச்சேனே, இன்னைக்கு உங்க வியாபாரம் நல்லா போகுன்னு. ஒரு பொருள் கூட விடாம வித்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. வாயில விழுதாலே இப்படிதாண்டி ஆகும். 10 வருஷமா இந்த 4 லைனு நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் வந்து கைப்பற்றிட்டு போயிருக்கிறான். அவன் யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன தைரியம் தான் நான் போற லைனுக்குலாம் இவன் அப்பளத்தை எல்லாத்தையும் வித்துட்டு காசை உரைச்சிட்டு போயிருப்பான். கடவுளே, அவனை என் கண்ணில் காட்டு. என்னங்க, அதோ அங்க ஒருத்தர் வராரு பாருங்க. அவரும் உங்களை மாதிரியே அந்த பானிபூரி இதெல்லாம் வித்துட்டு தான் வராரு. எனக்கு தெரிஞ்ச அவராதான் போறோன்னு தோணுதுங்க. எதுக்கும் நீங்க அவர் ஒரு தடவை திரும்பி பாருங்க.
வாங்கண்ணே வாங்க, நம்ம கிட்ட மசால் பூரி பேல் பூரி எல்லா பூரி இருக்குனே, வாங்கி சாப்பிடுங்க. உன்கிட்ட மசால் பூரி பேல் பூரி எல்லாம் வாங்கி சாப்பிடறதுக்காக நான் வர கிடையாது சரியா? உனக்கு என்ன தைரியம் தான் நான் போற லைனுக்குலாம் நீ போய் வேகமா பொருள்லாம் வித்துட்டு வந்திருப்ப. நானும் காலைல இருந்து வியாபாரம் ஆகலன்னு பார்த்தா அதுக்கு காரணம் நீதான். நாளைல இருந்து நீ இந்த லைன்ல எல்லாம் விற்க கூடாது. இதெல்லாம் என்னோட லைன், புரியுதா? நீ வேற எங்கிட்டாச்சும் போய் வியாபாரம் பண்ணு, இல்லைன்னா ரோட்டோரத்துல போய் வியாபாரம் பண்ணு. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க மட்டும் தான் இந்த தெருவுக்குள்ள விற்கணும்னு எதுவும் சட்டம் கிட்டும் இல்லையே. நானும் விற்கலான்னு இருக்குதுல்ல. நீங்க வித்தீங்கன்னா நானும் விற்க தானே செய்வேன். நானும் ஒரு தொழிலாளி, நீங்களும் ஒரு தொழிலாளி தானே. வாய் மட்டும் பேசாத, அவ்வளவுதான் உனக்கு. நாளைல இருந்து நீ வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுதான். ரோட்டோரமா போய் வீயி, நல்லா வியாபாரம் ஆகும். இந்த 4 லைன் நான் தான் பாப்பேன். சரிங்க, எதுக்கு வம்பு? நான் நாளைல இருந்து இந்த ரோட்டோரத்துல வித்துக்கிறேன். நீ மேலும் நீங்க போற லைனுக்கு நான் எதுக்குமே வரமாட்டேன் சரியா? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ல, கிளம்புங்க. அந்த பயம் இருக்கட்டும். என்னடா இது புது விதமான ட்ரிக்கா இருக்குது. இவன் போற லைனுக்கு நம்ம போக கூடாதாமா? சரி, எப்படியோ ஒண்ணு, நம்ம பேசாம ரோட்டோரமா போய் வியாபாரம் பண்ணிக்குவோம். இந்த ஆள் வாயில எதுக்கு விழுந்துகிட்டு பேசாம போயிருவோம். அடியே சிந்தாமணி, சிந்தாமணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? இன்னைக்காவது எடுத்து வச்சியா இல்லையாடியே? எனக்கு உங்களுக்கு முன்னாடியே எந்திரிச்சு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நீங்க கிளம்புற வழியை பாருங்க. அப்புறம் நேத்து மாதிரி இன்னைக்கு எவனாவது வந்து வித்துட்டு போயிட போறான். அப்புறம் வெறுங்கைய வீசிக்கிட்டு வர வேண்டியதான். வாயை மூடு முத. எப்ப பார்த்தாலும் அபசகுணமாவே பேசிக்கிட்டு உன் வாயில விழுந்து விழுந்துதான் ஒண்ணுமே அன்னைக்கு விளங்கல. இன்னைக்காச்சும் நல்லா என் கடை வியாபாரம் ஆகணும். இவர் கடை வியாபாரம் ஆகலைன்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணமாவேன். இவர் கடை நல்லா போச்சுன்னா மட்டும் என்னைய சொல்ல மாட்டாரு. வழக்கம் போல ராமமூர்த்தி தன்னோட லைன் எல்லாத்துக்குமே போய் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. அங்க இருக்க மக்களும் ராமமூர்த்திட்ட நிறைய பொருள்களை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ணே, எனக்கு 2 மசால் பூரி கட்டிருங்க, 2 பானிபூரி அப்படியே பார்சல் கட்டிருங்க. எப்போ அன்னைக்கு நேத்து வந்தாரு பாத்தீங்களா, அவரு இப்பெல்லாம் வரதே கிடையாது பாத்துக்கோங்க. இனிமேல் அவனோட பிரச்சனை இருக்காது. அவன்கிட்ட சொல்லி வச்சுட்டேன். நான் போற லைனுக்கு நீ இனிமேல் நீ வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டேன். அவன் ரோட்டோரத்துல போய் வியாபாரம் பண்ணுவான். எப்பவும் போல என்கிட்ட இனிமேல் வாங்கி சாப்பிடுங்க, புரியுதா? சரிங்கண்ணே, நான் கேட்டதை கட்டி கொடுங்க. வழக்கம் போல அந்த லைன்ல இருக்க மக்கள் எல்லாருமே நம்ம ராமமூர்த்திட்டே வாங்க ஆரம்பிச்சாங்க. என்ன பாத்திட்டு இருக்க? இந்த சைடு கண்ணு வந்துச்சு அவ்வளவுதான் பாத்துக்க. ஒழுங்கா அப்படியே வண்டியை தள்ளிட்டு ரோட்டோரத்துக்கு ஓடி போயிரு. இங்கிட்டுலாம் விற்கவே கூடாது பாத்துக்க. யாராவது கேட்டா கூட நம்ம ராமமூர்த்தி அண்ணன் வருவாரு, அவர்கிட்ட போய் வாங்கிக்கங்கன்னு சொல்லணும், சரியா? இப்படி ராமமூர்த்தி பேசிட்டு இருக்கப்போ ஒரு ஆட்டோ அதிவேகமா வந்து ராமமூர்த்தியோட கடையில மோதுச்சு. ராமமூர்த்தியோட கடை ரொம்ப சல்லியா நொறுங்குச்சு. ஐயோ ராமமூர்த்தி, என்னைய மன்னிச்சிருப்பா. தெரியாதனமா கை நடுக்கத்துல வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டேன். இப்படி உன் கடை மேல மோதி போடுச்சு. என்னைய மன்னிச்சிரு ராமமூர்த்தி, தயவு செஞ்சு. ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு இருக்கிற ஒரே வாழ்வாதாரம் அதுதான். அந்த கடை இப்படி அடிச்சு நொறுக்கிட்டீங்களே, இனி நான் கடைக்கு என்ன பண்ணுவேன்? அது கடவுளே, என்னடா அப்படி ஆகி போச்சு அப்படின்னு ராமமூர்த்தி ரொம்ப தேம்பி அழுக ஆரம்பிச்சாரு. ராமமூர்த்தி, உனக்கே தெரியும், உனக்கு நஷ்டம் ஈடு கொடுக்குற அளவுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லைன்னு தெரியும். தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருப்பா. இந்த ஒரு வார்த்தை தான் என்னால கேட்க முடியும். தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் கிளம்புறேன். என்ன எங்க ராமமூர்த்தி, நீங்க தயவு செஞ்சு அழுகாதீங்க. உங்களுக்கு இதான் வாழ்வாதாரம் கொடுக்குன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் அவரு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. இதை மாத்தவா முடியும்? நீங்க கவலைப்படாதீங்க. வேணா என்னோட வண்டியை வேணா ஓட்டிக்கோங்க. நம்ம 2 பேருமே இந்த வண்டியில வியாபாரம் பண்ணுவோம். வர லாபத்துல ஆளுக்கு பாதி பாதி வச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க? இப்படி நீங்க காசு சேர்த்து வச்சு பிறகு ஒரு வண்டியை வாங்கி திரும்பவும் உங்களோட லைனுக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பிங்க. என்ன நான் சொல்றது? இப்படி சொன்னதுமே ராமமூர்த்திக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. இத்தனை நாள் இவனை போய் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமேன்னு. மன்னிச்சிருப்பா. நீ எவ்வளவு கஷ்டத்திலேயே வந்து உதவி பண்றேன்னு சொல்ற. நான் பாரு, நான் என் சுயநலத்துக்காக சம்பாதிக்கணும்னு உடனே இந்த லைன்ல பார்க்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கேன். மன்னிச்சிரு. இனிமேல் இந்த மாதிரி ஒன்றும் நடக்கவே நடக்காது. நீங்க அழுகிறது நிப்பாட்டுங்க. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கல, என் கூட வேலையை ஷேர் பண்ணிக்கோங்க தான் கேக்குறேன். அதுல இருந்து ராமமூர்த்தி அவரும் ஒன்னாவே வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. வர லாபத்துல 2 பேருமே ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.